ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய சரித்திரம், அவர் இன்றளவும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத லீலைகள், மகிமைகள், அவருடைய மகத்துவம், அவர் தம்முடைய பக்தர்களுக்காக அளித்த பொக்கிஷம் போன்ற உபதேசங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் தொடராக நம் சாய் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சுவாமி நிகழ்த்தி இருக்கும் ஏராளமான அற்புதங்களில் ஒரு அற்புதம், அந்த உதியினுடைய விபூதியின் என்று சொல்லக்கூடிய உதியினுடைய விபூதியின் மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். உதி என்பது சான்பல், விபூதி என்பது தன்னுடைய கைகளில் சுவாமி வரவழைத்துக்கூடியது. தெலுங்கானாவிலிருந்து வந்த ஒரு பக்தர் தன்னுடைய மனைவியோடு சுவாமியை பார்க்க வருகிறார். அப்படி சுவாமியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவர் அங்கு தங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் ஊரிலிருந்து அவருக்கு ஒரு தந்தி கிடைக்கிறது. அவருடைய மாமனாருக்கு உடல்நலம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று. சுவாமி 2வது தந்தியின் பொழுது அங்கு சென்று அவருக்கு அருகில் இருப்பாயாக என்று கூறி தன்னுடைய கைகளால் விபூதியை வரவழைத்து அவருக்கு அளித்து அவரை புறப்பட வைக்கிறார். அவரும் புறப்பட்டு சென்று விடுகிறார். அவருடைய மனைவி அங்கே சுவாமியினுடைய பஜனைகளை பாடிக்கொண்டு அங்கு தன்னுடைய தந்தைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆயிற்று, அவர் சென்று கொண்டிருக்கும் அந்த புகை வண்டி, அன்று ஏதோ இரவு மாலை வரக்கூடிய புகை வண்டி சற்று தாமதமாக வருகிறதோ என்று எல்லோருமாக சென்று அங்கே பேசி கொண்டிருந்தார்கள். இரவு பொழுதுக்குள் சென்று சேர்ந்து விடும் என்றும் பேசி கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பாபா திடீரென்று அவர்கள் எல்லாம் அழைத்து, நீங்கள் எல்லாம் நினைப்பது தவறு. அந்த புகை வண்டி ட்ரெயின் இரவு 9 மணிக்கு முன்னால் சென்று சேராது. அதையும் தாண்டியும் காலதாமதமாகும். உடனடியாக அந்த புகை வண்டி அங்கே செல்லாது. சொன்னபொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமா, புகை வண்டி செல்லும், இனிமேல் செல்லப்போகும் நேரத்தையும் சுவாமி கணித்து கூறுகிறாரே, எப்பேற்பட்ட பகவான் இவர் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை, அவருக்கு லேட்டாகி, அதாவது நம்முடைய பக்தர் ஒருவர் தெலுங்கானாவிலிருந்து தன்னுடைய மாமனாரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த காலதாமதம் ஆகிவிட்டால், தன்னுடைய மாமனாருடைய உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்ன செய்வது என்று வருத்தத்தோடு இருப்பாரே, அந்த வருத்தத்தோடு தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருப்பாரே, தன்னுடைய பக்தனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை அளிக்கலாமா என்று உடனடியாக சுவாமி என்ன செய்தாராம், தன்னுடைய அந்த பூத உடலை கிடத்தி விட்டு தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் தெலுங்கானாவிற்கு சுவாமி சென்று விட்டார். ஆக தெலுங்கானாவிற்கு செல்ல வேண்டிய அந்த புகை வண்டி மிகவும் தாமதமாக இரவு 9 மணிக்கு மேல் தான் சென்று சேர்ந்தது. அதற்கு முன்னால் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் நம்முடைய சுவாமி தன்னுடைய பூத உடலை முகுத்துவிட்டு சூட்சும சரீரத்தில் தெலுங்கானாவிற்கு சென்று அவருடைய அந்த வயதான முதியவரை, மாமனாரை பார்த்து, வயதான முதியவரை பார்த்து அவருக்கு தன்னுடைய கைகளால் நெற்றியில் அந்த விபூதியை இட்டு அவருக்கு ஆசீர்வதித்து விட்டு சுவாமி உடனடியாக இங்கே வந்து விட்டார். வழக்கம்போல் சுவாமி தன்னுடைய பூத உடலில் புகுந்த பிறகு எல்லோருமாக பக்தர்கள் எல்லோரும் அங்கு அமர்ந்து கொண்டு, சுவாமி எங்கு சென்றீர்கள், திடீரென்று பேசிக்கொண்டிருந்த போதே சென்று விட்டீர்களே, எங்கு சென்றீர்கள் என்று ஆவலோடு கேட்டார்கள். எல்லாருக்கும் சுவாமியினுடைய தெய்வீக அந்த அற்புதங்களை பற்றி கேட்பதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். சுவாமி என்ன சொன்னாராம், சொல்லுகிற பொறுமையாக கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இவர் புறப்பட்டு அங்கு செல்வதற்குள் அவருக்கு அந்த விபூதியை இட்டுவிட வேண்டும். ஆகையால் நான் என்ன செய்தேன், நான் சூக்ஷ்ம சரீரத்தில் இதற்கு முன்னரே அங்கு சென்று நான் அவரிடம் அளித்த அந்த விபூதியை அங்கு அவருடைய நெற்றியில் வைத்து விட்டு வந்து விட்டேன் என்கிறார். அப்பொழுது ஒருவருக்கு சந்தேகம் அளிக்கிறது, சுவாமி நீங்கள் இவருக்கு விபூதியை அளித்து அனுப்பியிருக்கிறீர்கள், நீங்களாக சென்று விபூதியை இட்டு வந்தீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ இவருக்கு நீங்கள் அளித்த விபூதி அது என்ன, அது எங்கே அது என்ன பயன், அதனால் என்ன பயன் என்று ஒருத்தர் கேட்கிறாராம். அதற்கு சுவாமி என்ன சொன்னாராம், பொறுங்கள், அவர் வரட்டும், பிறகு உங்களுக்கே தெரியும் என்று சொன்னாராம். அவரும் எங்கே சென்று விட்டு திருப்பி வந்து விட்டார். வந்தவுடன் எல்லோருமாக சென்று அவரிடம் கேட்கிறார்கள், சுவாமி உங்களிடத்தில் ஒரு விபூதி அளித்தாரே, அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் என்ன சொன்னாராம், அவர் சொன்ன அந்த பதிலால் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்றால், அவர் சொன்னாராம், சுவாமி அளித்த விபூதியை மடித்து ஒரு காகிதத்தில் வைத்து கொண்டு சென்றேன்.
செல்லும் வரை நடுவில் திறந்து பார்த்தேன், விபூதி இருந்தது. அது இருக்க கொட்டிவிடப் போகிறதே என்று இருக்க முடித்துவிட்டு நான் ஒரு கயிற்றால் கட்டி நான் பத்திரமாக எடுத்து சென்றேன். ஆனால் என்ன ஒரு மாயம்! அங்கு சென்று நான் என் மாமனாருக்கு அந்த விபூதியை இடுவதற்காக அந்த பொட்டலத்தை பிரித்த பொழுது அதில் ஒரு துளி கூட அந்த விபூதி இல்லை. எங்கு சென்று மாயமாக மறைந்தது என்று தெரியவில்லை எனக்கு. ஒரு துளி கூட அங்கே விபூதி இல்லை. பிறகு அங்கே அந்த அந்த காகிதத்தில் வெள்ளை பேப்பரில் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி கொண்டிருக்கிறதா என்று தேடி கண்டுபிடித்து ஒரு துளியை எடுத்து அவருக்கு இட்டேன். அது எப்படி மாயமாக போனது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாராம். ஆனால் சுற்றி இருந்த எல்லோருக்கும் அது எப்படி மாயமாக போனது என்பதை தெரிந்துவிட்டது. பிறகு அந்த நடந்த கதையை அவரிடம் சொல்லியிருக்கிறார். அவரும் ஆச்சரியப்பட்டாராம். என்னிடம் கையில் அளித்த விபூதியை எனக்கு முன்னால் சூக்ஷ்ம சரீரத்தில் அங்கே சென்று என்னுடைய மாமனாருக்கு அதே விபூதியை எடுத்து இட்டுவிட்டு, இதெல்லாம் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அற்புதங்கள்லாம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நிகழ்த்தியது. இன்றளவும் அது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் சுவாமி. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்றால், சுவாமி அந்த உதியினுடைய விபூதியினுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது அது தன்னுடைய கைகளால் அசைத்து அவர் 2 முறை அசைத்து அவர் தரும் பொழுது அது தன்னுடைய கைகளிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அது எப்படி புறப்பட்டு வருகிறது, அது எப்போது நிற்கும் என்று பகவானை தவிர வேறு யாருக்குமே அது தெரியாது. தசரா பண்டிகையின் பொழுது என்ன செய்வாராம், அந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவினுடைய அந்த விக்கிரகத்தை வரவழைத்து அதற்கு ஒரு குடத்தில் தன்னுடைய கைகளை பொருத்தி அங்கிருந்து விபூதி வரவழைப்பாராம். திரும்ப அந்த காலை குடத்தை எல்லோருக்கும் காண்பிப்பாராம். அந்த குடத்தில் ஒன்றுமே இருக்காதாம். மறுபடியும் தன்னுடைய கைகளை நுழைத்தவுடன் அதிலிருந்து விபூதி அருவி மாதிரி கொட்டுமா. ஒரு முறை என்ன ஆயிடுத்து, நம்முடைய டாக்டர் கிருஷ்ணா என்ற சுவாமியினுடைய பரம பக்தர் அவர் சுவாமியினுடைய பரம பக்தர். அவருடைய அன்னையாருக்கு உடல்நலம் சரியில்லை. அவர் அந்த மிகுந்த ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. அவரை பார்ப்பதற்காக அவர் அங்கு சென்றிருக்கிறார். நம்முடைய சுவாமி திடீரென்று இங்கே அவருடைய இருந்த இடத்தில் பக்தர்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு திடீரென்று தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு என்று அலறிய வண்ணம் சாய்கிறார்கள். எல்லோரும் பயந்து விட்டார்கள். சுவாமி இவ்வாறு அலறி நாங்களெல்லாம் பார்த்ததில்லையே, என்ன ஆயிற்று என்று சுவாமியே எல்லாரும் பயந்தபடி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்குள் அவர் பூத உடலை விட்டுவிட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் வேறு எங்கேயோ சென்று விடுகிறார். சில மணி நேரங்கள் கழித்து அவர் திரும்ப வருகிறார். எல்லோருமாக சுற்றி உட்கார்ந்து கொண்டு, சுவாமி எங்கு சென்றீர்கள், என்ன நடந்தது, யாரை காப்பாற்ற சென்றீர்கள், ஏன் இவ்வாறு நெஞ்சை பிடித்து கொண்டு அலறினீர்கள், நாங்கள் எல்லாம் பயந்து விட்டோம் சுவாமி, எங்களை இப்படி சோதிக்கலாமா, என்ன ஆயிற்று சொல்லுங்கள் என்று எல்லோரும் மாறி மாறி சுற்றி அமர்ந்து கொண்டு கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். சுவாமி சிரித்து கொண்டே, பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சுவாமி சொன்னாராம், நான் எங்கு சென்றேன் என்று தெரியுமா, சொல்லுங்கள் சுவாமி. டெஹ்ராடூன் என்ற இடத்திற்கு சென்றேன். அது இமாச்சல் பிரதேசத்திற்கு அருகில் இருக்கிறது. எங்கு சுவாமி இருந்த இடம் இங்கு தென்னிந்தியாவில் இருக்கிறது. இங்கிருந்து சூட்சும சரீரத்தில் டெஹ்ராடூனுக்கு சென்றிருக்கிறார். அங்கு எதற்காக சென்றீர்கள் சுவாமி என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், நம்முடைய நம்மை தேடி டாக்டர் கிருஷ்ணா அவர்கள் அடிக்கடி வருவாரை ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னபொழுது, ஆமாம் டாக்டர் கிருஷ்ணா இங்கே வருவார், உங்களுடைய பரம பக்தர் என்று சொன்னபொழுது, ஆமாம் அவருடைய அன்னையாருக்கு மிகுந்த உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்படுகிறார், அதனால் அவருக்கு தரிசனம் கொடுப்பதற்காக அங்கே சென்றேன் என்று சொன்னாராம். ஒருவனுக்கு இறக்கும் தருவாயில் இறுதி காலத்தில் பகவானுடைய தரிசனம் கிடைக்க பெற்றால் அவருக்கு மீண்டும் பிறவியே இல்லை என்று சொல்வார்கள். அப்படித்தான் நம்முடைய ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் அவர்களுக்கும் தன்னுடைய தாய்க்கு அந்திம காலத்தில் பகவானுடைய தரிசனத்தை அவர் காண்பித்து கொடுத்தார். அப்படி நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா என்ன செய்தாராம், அந்த அம்மையாருக்கு நாடி துடிப்பு அடங்க வேண்டிய நேரம். அப்போது அந்த டாக்டர் கிருஷ்ணா அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாயாருடைய நாடி துடிப்பை சோதித்து பார்க்கிறார். அவர் டாக்டர் இல்லவா, சோதித்து பார்க்கிறார். அடங்கக்கூடிய நேரம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். எல்லோரையும் அழைத்து அங்கே பஜனை செய்யுங்கள், என்னுடைய தாயார் நிம்மதியாக அவர் அவருடைய அந்த சரீரத்திலிருந்து பிராணன் பிரிய வேண்டும், எல்லோரும் அவருக்காக பஜனை செய்யுங்கள், இறைவனுடைய நாமத்தை சுவாமியினுடைய பஜனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதற்காகவே எல்லோருமா அங்கிருந்து உட்கார்ந்து
இறைவனுடைய நாமத்தை எல்லோரும் சொல்லுகிறார்கள், பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவில் என்ன ஆயிற்று, சுவாமி எப்படி அங்கு சென்றார், என்ன செய்தார் என்பதை பார்ப்போம். சுவாமி சூட்சும சரீரத்தில் அங்கு சென்று அவருக்கு தரிசனம் அளித்து, அந்த அம்மையார் சுவாமியை இறக்கும் தருவாயில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். ஒருவர் சுவாமியிடம் இடைவதாவது பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை கேட்டு சுவாமி ஏற்றுக்கொண்டு உதவுகிறார் என்பதை பார்த்தோம். ஒருவர் சுவாமியிடம் அருகில் சென்று அவரை பற்றி நினைக்கும் பொழுது அவருடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதை பார்த்தோம். ஆனால் ஏதோ ஒரு தொலைவில் எங்கோ ஓரிடத்தில் இருந்து கொண்ட ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி நம்முடைய சுவாமியை நினைத்த மாத்திரத்தில் வேறு ஏதோ ஒரு தொலைவில் இருந்து கொண்டிருந்த சுவாமி சூட்சும சரீரத்தில் உடனடியாக அங்கே விரைந்து அவருக்கு காட்சி அளித்து தரிசனம் அளித்து அவருக்கு மோட்சத்தை முக்தியை அளித்த ஒரு மகத்துவம். இதை பற்றி நாம் என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அன்னையாருக்கு தரிசனம் அளித்து ஆனந்தமாக அந்த அன்னையாருக்கு முக்தியை அளித்தாராம் சுவாமி. இதை சுவாமி அமைதியாக செய்துவிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவர் திரும்பி விட்டார். பிறகு டாக்டர் 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து டாக்டர் கிருஷ்ணா அவர்களிடமிருந்து ஒரு தந்தி வந்தது. என்னுடைய அன்னையார் அவருடைய நாடி துடிப்பு அடங்கிவிட்டது, அவர் உங்களுடைய அருளால் அவர் பரமபதத்தை அடைந்து விட்டார் என்று ஒரு தந்தி வந்ததாம். அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நேரமும் அதே நேரத்தில் நம்முடைய சுவாமி அங்கு சென்ற அந்த நேரமும் ஒத்து போயிருந்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் சுவாமி நிகழ்த்தி இருக்கிறார் என்று நம்மால் கனவிலும் அதை நம்பக்கூட முடியவில்லை. காரணம் என்னவென்றால் எல்லா அற்புதங்களையும் சுவாமி எல்லார் முன்னிலையிலும் திறந்த வழியில் நடத்தி காண்பித்திருக்கிறார். இதற்கு எல்லாரும் சாட்சி. இதுதான் இங்கே சுவாமி நிகழ்த்திய அற்புதங்கள். இப்படித்தான் நாங்கள் அவரை அனுபவித்தோம். இந்தந்த அற்புதங்களை நாங்கள் நேரில் கண்டு வியந்திருக்கிறோம், ஆச்சரியப்பட்டிருக்கிறோம், அழுதிருக்கிறோம் என்றெல்லாம் அவருடைய பக்தர்கள் நேரில் கண்டு கேட்டு நேரில் கண்ட அந்த சாட்சியங்களின் மூலம் நாம் அந்த ஒரு அற்புதங்களுடைய மகிமைகளை, சுவாமியினுடைய மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல் சுவாமி நிறைய பேருக்கு நம்முடைய அந்த திருவிழா காலங்களில், தசரா முதலிய பண்டிகை காலங்கள், சுவாமியினுடைய பிறந்தநாள் வைபவங்கள், மேலும் ஸ்ரீராமநவமி போன்ற முக்கியமான ஒரு திருநாள், அந்த மாதிரி நாட்களெல்லாம் மிகச்சிறந்த ஒரு இசையில் வல்லுநர்கள், மிகச்சிறந்த ஒரு கதா காலட்சேபம் செய்பவர்கள், அவர்கள் எல்லோரும் சுவாமியை பார்ப்பதற்காக வருவார்களாம். தன்னுடைய ஒரு கலை திறமையை வெளிப்படுத்தி சுவாமியிடம் தரிசனத்தை பெற்று ஆசீர்வாதம் பெற்று செல்ல வருவார்கள். அப்படி வருபவர்களுக்காக விசேஷமான பல பதக்கங்கள், மாலைகள் இவற்றையெல்லாம் அவர் சுவாமி தன்னுடைய திருக்கரங்களால் வரவழைத்து தந்து அவர்களை கௌரவப்படுத்தி அனுப்புவாராம். என வந்தவர்களுக்கு நிம்மதியாக மனமும் வயிறும் நிறைந்து உணவை உண்டு எப்படி ஒரு தாய் வீட்டிலிருந்து செல்லும் பொழுது எப்படி ஒரு குழந்தை சந்தோஷமாக ஒருவர் செல்வாரோ அதுபோல சுவாமி பார்த்த பிறகு அவரிடமிருந்து ஆசீர்வாதமும் பெற்று பரிசையும் பெற்று அதே நேரத்தில் அங்கு அளிக்கப்படும் திவ்யத்துவமான அந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக செல்வோர்கள் தான் உண்டு. அப்படி அது மாதிரி நிறைய மிக புகழ்பெற்ற இசை வல்லுநர்கள், பிரசித்தி பெற்றவர்கள் எல்லோரும் வந்திருந்து அங்கு தன்னுடைய அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி சுவாமியை அதன் மூலமாக ஆராதித்து வடநாட்டவர்களும் சரி, மேலை நாட்டவர்களும் சரி, ஏன் நம்முடைய அரபு நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய குழு ஒன்று சுவாமியினுடைய பஜனையை இங்கு பாடி சென்று இருக்கிறது. எதுவும் நாம் இணையதளங்களில் எடுத்து பார்த்தால் எல்லோருக்குமாக தெரியும். அது எல்லோருக்குமாக தெரிந்த உண்மை, அது சத்தியமான உண்மை. அது அப்படி ஒருவர் ஒரு வயலின் இசைக்கலைஞர், அவர் மிக பிரசித்தி பெற்ற வயலின் இசைக்கலைஞர். அவர் பேர் வித்வான் சௌடையா என்ற பெயர். அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற வயலின் இசைக்கலைஞர் சுவாமியுடைய ஒரு புனிதமான நாளில் சுவாமிக்காக அவர் தன்னுடைய இசை மழையை பொழிந்து வயலின் வாசித்து சுவாமியை மகிழ்விக்கிறார். சுவாமி ஒரு சந்தோஷமாக அவருக்கு ஒரு தங்க பதக்கத்தை தன்னுடைய கைகளில் வரவழைத்து சுவாமி அவரிடம் நீட்டுகிறார். அந்த தங்க பதக்கத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அந்த தங்க பதக்கத்தில் மிக அழகிய வேலைப்பாடுகளால் ஆன ஒரு நுணுக்கமாக அமைந்திருந்ததாம். அது பொன்னால் பளீர் என்று மின்னக்கூடிய பொன்னால் அமைந்த ஒரு தங்க பதக்கம். அது நாம் நேரடியாக நகை கடைக்கு சென்று நாம் ஒரு பணத்தை அளித்து பெற்றுக்கொண்டால் கூட இப்படி ஒரு தெய்வீகத்துவம் எங்கிருந்து கிடைக்கும்?
அது சுவாமியினுடைய திருக்கரங்களிலிருந்து கிடைத்த பொழுதுதான் அந்த தெய்வீக பொருளுக்கும் அந்த அந்த சாதாரண பொருளுக்கு கூட தெய்வீகத்துவம், மனம், குணம் எல்லாமே நிறைந்துவிடும். அப்படி அந்த தங்க பதக்கத்தை பார்த்து கொண்டே இருந்த எல்லோருக்குமே சுவாமி அவரிடம் கொடுப்பதற்கு முன்னால் அதை பார்த்து கொண்டு, இதில் பெயர் பொறிக்க வேண்டுமே, இப்போது என்ன செய்யலாம் என்றாராம். எல்லோருமாக ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி பெயர் பொறிப்பார் என்று உடனடியாக தன்னுடைய கைகளை இருக்க மூடிக்கொண்டாராம். மூடிக்கொண்டு ஒரு வினாடி கைகளை திறந்தவுடன் அதை எடுத்து எல்லோருக்கும் காண்பித்தாராம். என்ன ஆச்சரியம்! அதில் அவர் வித்வான் சோடையா அவர்களுக்கு இன்ன தேதியில் சுவாமி பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அந்த ஒரு பதக்கத்தை கௌரவிப்பதற்கு வழங்கி கௌரவித்தார் என்று அதில் அற்புதமாக ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருந்ததாம். கொஞ்சம் சிறிது யோசித்து பாருங்கள். தங்கத்தில் ஒரு ஒரு இவ்வளவு எழுத்துக்களை அழகாக ஒரு வினாடியில் அங்கே பதித்து கொடுத்தவர் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா. அது மட்டுமில்லை, சுவாமி சூசகமாக தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு விஷயத்தை அங்கே உபதேசிக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அந்த பதக்கத்தை எடுத்து அவர்களிடம் காண்பித்து என்ன சொல்கிறார், இதை நான் செய்தேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன செய்தாராம், எல்லோரும் இதை பார்த்தீர்களா, நன்றாக பாருங்கள், என்னுடைய தொழிலாளர்கள் என்னுடைய பணியாட்கள் எவ்வளவு விரைவாக வேலை செய்கிறார்கள் என்பதை பாருங்கள் என்றாராம். அதற்கு ஆழ்ந்த உட்பொருளும் ஆழ்ந்த உட்கருத்தும் உண்டு. சாதாரணமாக ஒரு செயலை நாம் செய்யும் பொழுதே நாம் இதை செய்தோம், அதனால்தான் இப்படி சிறப்பாக நம்மால் செய்ய முடிந்தது, இத்தனை விரைவாக நம்மால் செய்ய முடிந்தது, இத்தனை ஒரு தத்ரூபமாக பக்குவமாக நம்மால் செய்ய முடிந்தது என்றெல்லாம் நாம் பேசிக்கொள்வோமே. அப்பொழுது சுவாமி என்ன சொல்கிறார் எல்லோரிடமும், என்னுடைய பணியாட்கள் என்னுடைய தொழிலாளர்கள் எவ்வளவு விரைவாக வேலை செய்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா, இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். நமக்கு ஒரு படிப்பினை ஊட்டுவதாக அந்த உபதேசம் அமைந்துள்ளது. காரணம், இறைவன் செய்யக்கூடியதை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. மனிதன் செய்யக்கூடியது இறைவனிடமிருந்து பெற்றதுதான். ஆக இதுதான் இறைவனிடமிருந்து பெறக்கூடியதை எந்த மனிதனாலும் உருவாக்க முடியாது. இதுதான் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா மனிதர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு உணர்த்திய ஒரு உண்மை சத்தியம். ஆக அந்த அற்புதமான ஒரு பதக்கம் அந்த வித்வான் சௌடையா அவர்கள் மிக பிரசித்தி பெற்ற வயலின் இசைக்கலைஞர் அவருக்கு அங்கு பரிசாக வழங்கினார். அதே போன்று சுவாமி அடிக்கடி என்ன சொல்வாராம், நான் அன்பாக சிலருக்கு வழங்கிய பலருக்கு வழங்கிய அந்த பொருட்கள், அது மாலையாக இருக்கட்டும், பதக்கமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது பரிசு பொருளாக இருக்கட்டும், எதுவாக ஆடையாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வஸ்திரம் அளித்துள்ளார், ஆடைகள்லாம் அளித்துள்ளார். அப்போ எதுவாக இருந்தாலும் அவற்றினுடைய மதிப்பை பற்றி, அவற்றினுடைய தரத்தை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்வாராம். அது உண்மைதான். ஒரு மகானிடமிருந்து ஒரு பொருளை நாம், ஒரு சித்தரிடமிருந்து, மகானிடமிருந்து, தெய்வத்தினுடைய அவதாரத்திடமிருந்து ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த பொருளுக்கு ஏது மதிப்பு? முதலில் மதிப்பை யாராவது கூற முடியுமா? மதிப்பே விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் அது. அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கும் ஒருவர் என்ன செய்கிறார், மதிப்பை கண்டறிந்து சோதித்து விவாதிக்கிறார். அவருக்கு அங்கே நிகழ்ந்தது என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். சுவாமியிடமிருந்து ஒருவர் நன்றாக கற்கள் பொதிக்கப்பட்ட ஒரு விலை மதிப்பு மிகுந்த ஒரு அட்டிகையை பரிசாக பெறுகிறார் ஒரு அம்மையார். சுவாமி அந்த அம்மையாருக்கு அளித்து விடுகிறார். அளித்தவுடன் என்ன ஆயிற்று, அந்த அம்மையார் அந்த அட்டிகையை எடுத்துக்கொண்டு ஒரு புகை வண்டியில் செல்லும் பொழுது எல்லோரிடமும் அதனுடைய விலை மதிப்பை குறித்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி விவாதிக்கிறார். அது மாதிரி விவாதிப்பது மாபெரும் தவறு. அது சுவாமிக்கு நன்றாக தெரியும். அது மாதிரி எல்லோரிடமும் விவாதம் செய்கிறார். விவாதம் செய்து இறங்கும் அந்த புகை வண்டியிலிருந்து அந்த அம்மையார் இறங்கும் நேரத்தில் அந்த பெட்டியை பார்க்கிறார். பெட்டியை திறந்து பார்க்கிறார், அந்த அட்டிகை அங்கே இல்லை. அந்த அம்மாவுக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டு தலை சுற்றியது. சுவாமி, நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று இறங்கியவுடன் அடுத்த புகை வண்டிக்காக காத்திருந்து மீண்டும் வருகிறார் சுவாமியை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு. சுவாமியிடம், சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் சுவாமி அந்த அட்டிகையை அவர் எடுத்து கொடுக்கிறார். பகவானிடமிருந்து ஒரு பொருளை பெற்றுக்கொண்டால் அதை பற்றி, அதனுடைய தரத்தை பற்றி விமர்சிப்பது மாபெரும் தவறு என்பதை உணர்த்துகிறார். சுவாமியினுடைய ஒரு நூதனமான, ஒரு பக்குவமான ஒரு அறிவுரை வழங்கும் விதம் எப்படிப்பட்டது.
யாருடைய மனதையும் அவர் நோகடிக்க மாட்டார். தவறு செய்தால் அதை நாசூக்காக தெளிவாக அவர் மனம் புண்படாத வண்ணம் சொல்வது சுவாமியினுடைய ஒரு அற்புதமான ஒரு இயல்பது. அந்த அம்மையாரும் தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி சுவாமியிடம் மன்னிப்பு வேண்டி பிறகு அவர் திரும்பினார். இது போன்று பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றளவும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை என்ன ஆயிற்றாம், சுவாமியிடமிருந்து ஒருவர் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் சுவாமி வரவழைத்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாங்கி தன்னுடைய பெட்டியில் வைத்து கொண்டு விட்டார். பெட்டியில் வைத்து கொண்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை துவங்குகிறார். பிரயாணம் முடியும் தருவாயில் அவர் வண்டியிலிருந்து இறங்கிவிட்டார். பிறகு பார்த்தால் அந்த பெட்டி களவு போய்விட்டது. அவர் வைத்திருந்த ஒரு 2-3 ஒரு லக்கேஜ் என்று சொல்லுவோமே, 2-3 துணி பொதிகள் மற்றும் உணவுப் பொட்டலங்கள், இவற்றின் நடுவே அந்த பெட்டி காணாமல் போய்விட்டது. பெட்டி காணாமல் போனவுடன் அவர் மிகவும் வருத்தத்துடன் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். காவல் நிலையத்தில் புகார் செய்தவுடன் எப்படியோ தேடி கண்டுபிடித்து அந்த பெட்டியை கண்டுபிடித்து ஒப்படைத்து விட்டார்கள். சரி, நிறைய பொருள்கள் காணாமல் போயிருக்கும், திருடன் சும்மாவா போயிருப்பான் என்று சொல்லி அந்த பெட்டியை திறந்து பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. அதில் அவர் வைத்திருந்த ஒரு பொருள், பணம், எதுவுமே காணாமல் போகவில்லை. விலை உயர்ந்த பொருட்கள், வெள்ளி பொருட்கள் எதுவுமே காணாமல் போகவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் காணாமல் போயிருந்தது. அது என்ன தெரியுமா? சுவாமி அன்போடு அவருக்கு அளித்த அந்த பரிசு காணாமல் போய்விட்டது. இது மட்டும் எப்படி காணாமல் போகும் என்று சுவாமி என்ன செய்தாராம், அவர் தன்னை தேடி வருவான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் என்ன செய்தாராம், சுவாமி மறுபடியும் அடுத்த புகை வண்டிக்கு காத்திருந்து சுவாமியை பார்ப்பதற்காக செல்கிறார். சென்றவுடன் கண்களில் தண்ணீர் கட்டி கொண்டு அழுகிறார். சுவாமி, அந்த எல்லாமே கிடைத்து விட்டது, ஆனால் நீங்கள் எனக்கு அளித்தது மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் காணாமல் போய்விட்டது. அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சுவாமி. என்னுடைய எல்லா பொருள்களும் தொலைந்து நீங்கள் அளித்த அந்த பொருள் மட்டும் இருந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஆசையாக அன்புடன் அளித்தது அதை தொலைந்து விட்டதே சுவாமி. அதை வைத்துக்கொள்ளும் தகுதியை இல்லாதவனாக நான் ஆகிவிட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று மன்னிப்பு கேட்டபொழுது சுவாமி சிரித்து கொண்டே உடனடியாக உள்ளிருந்து சென்று ஒரு பொருளை எடுத்து கொண்டு அவரிடம் அளித்தாராம். இதை நன்றாக பார், உனக்கு நான் முன்னரே கொடுத்த பொருள் தானே என்றாராம். சுவாமி அதை பார்த்தவுடன் ஆச்சரியம் அவனுக்கு. சுவாமி, இதுதான் நீங்கள் எனக்கு அளித்த பொருள், இது இங்கே எப்படி வந்தது என்று கேட்டபொழுது, சுவாமியினுடைய பொருளை திருடக்கூடிய ஒரு தகுதியோ திருடக்கூடிய ஒரு பக்குவமோ யாருக்கும் இங்கே வரவில்லை. ஆக உன்னுடைய பெட்டி திருடு போகிறது என்பதை நான் அறிந்து கொண்டு அந்த பொருளை பத்திரமாக எடுத்துக்கொண்டு வைத்து விட்டேன். எப்படியும் நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய் என்பது எனக்கு தெரியும். வரும்பொழுது உனக்கு தரலாம் என்று வைத்திருக்கிறேன், இந்தா வைத்துக்கொள் என்றாராம். இப்படிப்பட்ட ஒரு கருணை பாருங்கள். இது என்னவென்று நாம் சொல்வது? அவருடைய அந்த வருங்காலத்தை உணரக்கூடிய தன்னுடைய பக்தர்கள் மனது நோகக்கூடாது என்று நினைப்பது. தன்னுடைய பக்தர்களுக்கு தாம் அளித்த பொருள் இல்லை என்றால் அவர்கள் அதை அபசகுணமாக நினைத்து அவள் காலம் முழுவதும் வருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வருத்தப்படக்கூடாது. இப்படி பல்வேறு நிகழ்வுகளை ஒரு சேர நினைத்து அதன் ஒன்றன் பின் ஒன்றாக அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய அந்த அற்புத லீலைகளை நிகழ்த்து கொண்டிருக்கும் ஒரு பாங்கு சுவாமிக்கு மட்டுமே கைவரக்கூடியது. இது போன்ற பல்வேறு அற்புதங்கள் அங்கே சுவாமி இருந்த இடத்தில் மட்டுமல்ல, சுவாமி அங்கே இல்லாத தொலைவில் இருந்து கொண்டு சுவாமியை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த விபூதி பிரசாதம் அங்கே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்பது ஒருவருக்குமே தெரியாது. ஆக அவர்களுக்கும் எவரிடம் கொடுத்து, சிலரிடம் அவர் கொடுத்து விடுவார் விபூதி பிரசாதத்தை, சிலருக்கு அவர் தானாக செல்வதுண்டு, சிலருக்கு தன்னால் அவர் அங்கிருந்து வரவழைத்து அங்கே அனுப்பி வைப்பார். இப்படியாக அவருக்கு எங்கிருந்து கிடைத்ததோ என்று தெரியாது. இதே போன்று சமர்த்த ஷிரடி சத்குரு சாய்நாதருக்கும் ஒருவர் தன்னுடைய பிரசவ வலியால் துடித்து கொண்டிருந்த பொழுது சரியான நேரத்திற்கு அந்த உதி எப்படியோ அவரை சென்று அங்கு சேர்ந்து விடுகிறது. மற்றொருவருக்கு அந்த ஊதுபத்தி எரிந்து கொண்டிருக்கும்படிய அந்த சாம்பல் உதியாக பயன்படுகிறது, உதி என்று நினைத்து ஒருவருடைய நெற்றியில் இட்டு விடுகிறார். இது போன்று அந்த விபூதி என்று சொல்லக்கூடிய மகிமை கணக்கில் அடங்காதது. அதை பற்றி நாம் பேசுவதற்கும் நமக்கு தகுதி இருக்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகையால் எல்லாம் வல்ல நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாயிபாபாவினுடைய அருளோடு அவருடைய அற்புதங்களை நாம் தொடர்ந்து நாம் நம்மால் இயன்றவரை அவருடைய கருணையோடு ஆசீர்வாதத்தோடு நாம் தொடர்ந்து காண்போம்.
ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.